இந்த பொழப்புக்கு அதெல்லாம் கண்ணுக்கு கிடையாது. அன்னைக்கிலிக்கா வனஜாக்கா வாங்க கிளம்பலாம். இவள மாதிரி வெட்டியான ஆள் கூட எல்லாம் நின்று வெட்டித்தனமா பேசிட்டு இருந்தோம்னா நம்ம பொழப்பு என்ன ஆகுறது? வாங்க போய் வேலையை பார்ப்போம். நீங்க 2 பேருனாலும் பொறுப்பா இருக்கீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். வாங்க வாங்க போவோம். நடடி நேரம் ஆயிடுச்சா? இப்ப என்ன ரேஷன் கிடைக்க போற? முந்தி அடிச்சுட்டு போய் முதல்ல சாமான வாங்கிட்டு போறதுக்கு கடைக்கு தானக்கா போறான். பொறுமையா வா. போய் சமைக்க வேணாமா? நீ ஒத்தாளமா நின்று சமைக்க போற. அதான் இத்தனை பேர் இருக்கோம்ல, சீக்கிரம் செஞ்சிடலாம். வாக்கா, சும்மா போட்டு பேனா திருத்துக்கிட்டு வந்து உட்காந்து ஒரு வேலை பாக்குறது இல்ல. ஆனா பில்டப்ப மட்டும் பாரு. சரி சரி போங்க போங்க. எண்ணியாரம் போனவ இன்ன வர ஆளை காணா. அப்ப என்ன ஒரு திமிர சொல்ல? அவ வீட்டுல இருந்துகிட்டு அவ புருஷனோட இருக்கையில எங்க வேணா போகட்டும் வரட்டும், எப்படி வேணா இருக்கட்டும். இங்கனக்குள்ள இருக்கையில நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு இந்த நாய்க்கு சொன்னா எங்க புரியுது? அப்படி உள்ள நாய் இந்த பக்கம் வரக்கூடாது. இங்க வந்து 4 நாளைக்கு இருந்துட்டு போறேன், அவ சுவிட்சர்லாந்து போயிருக்கான்னு சொல்லிவிட்டு எங்க இப்ப போச்சுன்னு தெரியல. எருமக்கடை என்ன வாசல்ல உட்காந்துருக்க? வாசல்லையே உட்காந்துருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன், அதை உட்காந்துருக்கேன். ஆளையும் முகரையும் பாரு. எண்ணியாரம் போயிட்டு எண்ணியாரம்ட்டி வர, எங்கடி போயிட்டு வர? அப்படி அது ஒரு பெரிய மேட்ருமா. நல்ல விஷயமா தான் போயிட்டு வரேன். உள்ள வா போய் பேசுவோம். யாரடி வந்து இங்க இருக்கம்னு சொன்ன அன்னைக்கே நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அங்கே அவ வீட்டுல உன் புருஷன் கூட இருக்கையில நீ எப்படி வேணா போய்க்க, எப்படி வேணா தெரிஞ்சுக்க. என் வீட்டுல வந்து இருக்கையில இப்படித்தான் இருக்கணும்னு சொன்னா இல்லையாடி? மறுபடியும் டை டை டைன்னு இப்படி மோடு கட்டின வீடு 30 வீடும் போயிட்டு வந்தா என்னடி அர்த்தம்? ஐயோ அம்மா, நான் எங்க போயிட்டேன்னு இப்படி உட்காந்து கத்திட்டு இருக்க? அதுவும் வாசல்ல. நான் எங்கேயும் போலமா. நம்ம 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 எங்கடி போன? அவளுக்கு வர்றாளுகம்மா. எவளுக்கு வர்றாளுக? நீ உள்ள வாமா, அவளுக்கு வர்றாளுக. எவ வந்தா உனக்கு என்ன டீ? எவ வர்றது? நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில சொல்லு. ஐயோ லூஸ் அம்மா, அவளுக்கு வந்துகிட்டு இருக்காளுக. இந்த நேரம் உட்காந்து நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? உள்ள வாங்குறேன்ல. எவளுக்கு வர்றாளுக? எவ அவ? ஆமா ஆமாக்கா, காயின் இருக்கிறதுல இருந்து கறி வைக்கிறது வரைக்கும் அத்தனையும் இன்னைக்கு நெடுவாளி தான் பார்க்க விடணும். அவ தானே ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருக்கா. அப்ப அவளே எல்லா வேலையும் பார்க்கட்டும். ஏண்டி சமைச்ச சாமான்களை புறம் தூக்கி கொண்டு குப்பையில கொட்டுறதுக்கா? பேசுங்க பேசுங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை விட பெரிய செஃப் ஆகி காட்டுறேன். அன்னைக்கு தெரியும். என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு வாசல்ல வந்து நிப்பியல்ல, அப்போ வச்சுக்கிறேன் உங்களையெல்லாம். இங்கே பாருடியே, எவ்வளோ திரியறது மாதிரி எல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா எல்லாத்தையும் பார்த்துட்டெல்லாம் சும்மா இருக்க முடியாது. ஒவ்வொருத்தைய திரியிற அழுக பாரு. ஊர் சிரிச்சு போய் உலகம் சிரிச்சு போய் அந்த மாதிரி இருக்கணும்னு நினைச்ச ஏன் வீட்டில் உனக்கு இடம் கிடையாது சொல்லிவிட்டேன். நான் என்னமா அப்படி தெரியுறேன்? என்ன நீ என்னென்னமோ பேசுற? நாயா பிறந்தா நக்கி தாண்டி திங்கணும், கோழியா பிறந்தா கொத்தி திங்கணும். பெரிய ராசா விட்டு கண்ணுக்குட்டி மாதிரி மினிக்கிட்டு திரியிறியே, இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு நினைச்ச? ஒண்ணுமில்லாத வெறும்பைய சிறுக்கி உனக்கு இம்புட்டு திமிரம் இம்புட்டு தழுக்கும். உன்னையெல்லாம் அடக்கி உடக்கி அள வைக்கிறதுக்கு ஆள் இல்லாம இம்புட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு இப்படி திரியிற ஏண்டியே? அம்மா இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி சம்பந்தம் இல்லாம பேசுற நீ? திமுறை பாத்தியாடி? நான் ரோட்ல வாரதை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி சாட குத்துறான்னு. நம்மளை பார்த்துட்டு தான்க்கா அந்த கிழவி அவ மகளை பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. நாய் நக்கித்தன் திங்கும் கோழி கொத்தித்தன் திங்கும்னு யாருக்கு தெரியாம கிடக்கா? இது என்ன பிறவின்னே யாருக்கும் தெரியாம இருக்கு. இவங்க மத்தவங்கள பேச வந்துட்டாங்க. சரி சரி விடுங்க, அது கேரக்டர் தெரிஞ்சது தானே. நம்ம வாங்க நம்ம வேலையை போய் பார்ப்போம். ஆமா, இடம் வாங்க போறேன், நான் வீடு கட்ட போறேன், 6 மாசத்துல பெரிய பில்டிங்கு எழுப்ப போறோம்னு பீத்திக்கிட்டு போனேன். ஒண்ணும் இல்லாம இன்னமும் ரோட்ல தான் தெரியுற. ஏண்டி உனக்கு எப்போதுமே வாய் வார்த்தை மட்டும் தானாடி? நல்ல ரோசக்காரியா இருந்தா சொன்னதை செஞ்சு வைக்கணும், இல்லைன்னா சவாலுங்கிறதே விடக்கூடாதுடி. உனக்கெல்லாம் எதுக்கடி சவாலு? உனக்கெல்லாம் எதுக்கடி வெட்டி வீராப்பு? நீ எல்லாம் பொழைக்கிற உழைப்புக்கு உனக்கு இருக்கிற இருப்புக்கு உனக்கு ஏங்கிட்ட சவால் கேக்குது. ஏண்டி சவாலுங்கிறது யாரு யாருக்கு விடணும்னு ஒரு தராதர இருக்குடியே, அதை அறிஞ்சு சவால் விடணும். விட்டுட்டாளுக வீடு கட்டுவேன் வாச கட்டுவேன்னு கிழிச்ச கிளி 2 வட்டு போச்சுல்ல. ஐயோ அக்கா சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்க இவ சும்மா இருக்க மாட்டா உள்ள இருக்கே. எதையாவது ஒண்ணு வாய குடுத்துக்கிட்டே இருக்காளே. அப்ப இதெல்லாம் திமிரு தானடி? நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தானே இருந்துகிட்டு இருக்கேன். இந்த கிளவிட்ட ஏதாவது வம்பு தம்புக்கு போனானா? நான் பாட்டுக்கு செவனேன்னு ரோட்ல போறவரை எதுக்கடி வம்பு கிழக்கிறாளுங்க ஆத்தாள் மகளே? ஏக்கா அதான் உனக்கே தெரியல, வாண்டடா வந்து வம்பு கிழக்கிறாளுன்னு. அவளுக்கு வேணுக்குமே உன்கிட்ட உரண்டை இழுக்கணும்னு இப்படி பேசுறாளுக்கா. நீ தேவையில்லாம போய் சிக்கி இன்னைக்கு நாளை வீணாக்கிறாத. நம்ம போய் கடை திறப்போம் வா. ஆமா நிக்கலிக்கா, சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்கு தான் கேடு, சூரியனுக்கு இல்ல. வாங்க போவோம், நம்ம பொழப்ப நம்ம பார்ப்போம். அம்மா யாருக்குமா தெரியும், இந்நேரம் வீடு வாங்கினாலும் வாங்கி இருந்திருக்கலாம். நம்ம கிட்ட என்ன சொல்லிட்டா செய்ய போறாங்க?
வீடு கட்டுறாங்களா வீடு? இவளுகள் ஆலையெல்லாம் ஒரு செங்கலை வாங்க முடியுமாடி? இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு ஒரு வீட்டை கட்டி முடிக்கிறதுன்னா சாதாரணப்பட்ட காரியமா? பண்ணி தள்ளிடுவாளுகளாம்ல. இவளுக தள்ளுறதல்ல நாங்களும் பார்க்கத்தானே போகிறோம் எப்படி தள்ள போகிறாளுகன்னு. நானும் கெட்டவளுக ரோசம் மட்டும் வந்துட்டா பத்தாது, விவேகமும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா வெறும்பைய சிரிக்கிய வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும். முடியே வெறாளுக சவாலுக்கு சவாலாம்ல. யாருக்கிட்ட? பங்கசத்துக்கிட்டயே. சவால் விடுறவை எல்லாம் ஜெயிச்சு காட்டி பங்கசம் ஆயிட முடியாது. எக்கா வீடு பேசத்தானே செய்து, பேசிட்டு போகட்டும். நீ விட்ட சவாலுக்கு இன்னும் 6 மாதம் இருக்குல்ல, 10-15 நாள் தானே போயிருக்கு. சொன்ன அடுத்த நாளேவா வீட்டை கட்டி பில்டிங்கை இறக்கிற முடியும்? வெடுக்கா பார்த்துக்குருவான். இவளுக்கு பேசுகிற பேச்சுக்கெல்லாம் வார்த்தையில் பதில் கொடுக்கக்கூடாது, செயலில் பதில் கொடுக்கணும்க்கா. அப்பத்தான் அடங்கி ஒடுங்கி இருப்பாளுங்க. உண்மைதான் அன்னைக்கிலேக்கா. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வார்த்தையில் பதில் சொல்கிறத விட செஞ்சு காட்டணும். அப்பதான் நம்ம யாருங்கிறது புரியும். தேவையில்லாமல் வார்த்தையை கொடுத்து வம்ப வளர்க்காதீங்க. வாங்க போவோம். அதுவும் நெசந்தேன். சரி வாங்க போவோம். என்ன இந்த பயலை இன்னும் காணா? ஃபோன் அடிச்சா எடுக்கவும் மாட்டேங்கிறானே. நாள் வேலைக்கு போகிறோம்னு கிளம்பி போச்சு. போன புள்ள வீடு வந்து சேரலையே. அவங்க ஆத்தாப்பு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஒரு ஃபோன் அடிச்சனாலும் அப்போ அங்கனக்குள்ளே வாரேன், எங்கனக்குள்ளே இருக்கேன்னு சொல்லக்கூடாது. நான் என்ன செய்வேன்? இம்பிட்டு நேரம் ஆகி ஆளை காணமே. அப்படி மாதிரிதாயே. என்னங்க மணி 5 மணி ஆச்சுடி. ஒரு காப்பி தண்ணி கீப்பி தண்ணி சூடா போட்டு தருவேன்னு பார்த்தா ஒன்றும் போடாம இங்கிட்ட இங்கிட்ட வந்து வளர்த்திட்டு இருக்கியன்னா. நானே இன்னும் புள்ளைய காணோம்னு உட்காந்துருக்கேன். உங்களுக்கு இப்போதான் காப்பி ஏக்குதாக்கும் காப்பி? ஏண்டி அவன் என்ன சின்ன பிள்ளையா? நாளைக்கு கல்யாணம் முடிச்சா நாளை கழிச்சு புள்ள பத்திர இலவட்ட முடியவன். அவனை போய் இன்னும் காணோம்னு தேடிட்டு இருக்கியஎன்ன? உங்களுக்கு என்ன எல்லாம் சொல்லுவீரு. காலையில் போனவன் இடையில கூட ஒரு ஃபோன் அடிச்சு பேசலை. இன்னும் வீடு வந்து சேரலை. மனசெல்லாம் கிடந்து அடிக்குதா இல்லையா? அவன் தான் நான் ரிப்போர்ட்டர் வேலைக்கு போறேன், ஒய்யாம என்னால போன் எடுத்தெல்லாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு தானடி போனேன். அப்புறம் எதுக்கு புலம்புற? ரிப்போர்ட்டர் வேலையா இருந்தா மைக்கை தூக்கிக்கிட்டு பின்னாடியேவா திரிவாக? ஒரு ஃபோன் எடுத்து என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்களா? வந்துருவாண்டி. ஐயா ரோஹித்து, வந்துட்டியா சாமி? என்ன பத்தா ஏன் வாசலே நிக்கிறீங்க? உங்க அப்பத்தா கறி சொன்னா எங்கடா கேக்குற? வேலைக்கு போனவன் இன்னும் வீடு வந்து சேரலைன்னு ஒரே புலம்பல். அப்பத்தா நான் தான் போகும்போதே சொல்லிட்டு போனேன்ல, என்னால் ஃபோன் எல்லாம் அட்டன் பண்ண முடியாது, ஃபோன் அலோட் கிடையாதுன்னு. அப்புறம் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? ஏண்டா வேலை வகையில் சொல்ல முடியாது, பேச முடியாது. வீட்டுக்கு வரையிலனாலும் நான் வாரேன் கிளம்பிட்டோம்னு சொல்லலாம்ல. என் மனசு கிடந்து அடிக்குதுல்ல. என்ன பார்த்தா குழந்தை மாதிரி பயந்துட்டு இருக்கீங்க? நான் எங்கே போகிறேன்? இல்லைப்பா, எங்கள் பொறுப்புல நீ முழுக்க முழுக்க இருக்க. ஏதாவது ஒன்றுன்னா எங்களை தானே கேட்பாங்க. எங்கள் மேலே தானே பழி வரேன். உன்னை கண்ணம் கருத்துமா பார்த்துக்க வேண்டியது எங்கள் கடமை இல்லையா? ஆமாம், உன் பேரன் வயசுக்கு வந்திருக்கேன், வீட்டுக்குள்ளே வச்சு சடங்க சொத்து. இவ ஒருத்தி என்னடா போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கா? அப்பதான் இங்க பாருங்க, தாத்தாவே இன்னைக்கு கிண்டல் பண்றாரு. அவருக்கு என்ன தெரியும்? என் மனசு துடிக்கிறது எனக்கு தானே தெரியும். சரி வா உள்ள போவோம். வாடி வாடி, உள்ள களைச்சு போய் வந்திருக்கேன். அவனுக்கு ஒரு டீயை போட்டு எனக்கு ஒரு டீயை கொடு. உங்களுக்கு இந்த டீ தான் பெருசு. டீ குடிக்காம ஒருவேளை இருந்தாத்தான் என்ன டீன்னு. என்னடி டீ தானடி கேட்டேன், என்ன பாயசமா வச்சு கேட்டேன்? எப்படி விஞ்சிட்டு போற பத்தியா? ஓய் மல்லி, என்ன ஒரு வாரமா உன் செடியில பூவையே காணோம். நான் ஊருக்கு போயிட்டேன்னு பூவெல்லாம் பூக்காமலே இருக்கியா? நான் திரும்ப ஊருக்கு வந்துட்டேன். நாளையில இருந்து தினமும் எனக்கு பூ கொடுக்கணும், சரியா? அமசா அத்தை, தம்பி என்ன இடத்துக்குமா வருவாரு? ஜீவா இப்ப வர நேரம் தான் அத்தை. என்ன வேணும்? ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லவா? மாமாவுக்கு மூக்கு பொடி வேணுமா? ஒரு மாதிரி சலதோஷம் பிடிச்சிக்கிட்டு என்னமோ மாதிரி இருக்குன்றாரு. மூக்கு பொடி போட்டால் கொஞ்சம் தேவையில்ல, தும்மல் வருமா. தும்மல் வந்தவொன்னே செத்த நல்லா இருக்குங்கிறாரு. வாங்கிட்டு வர சொல்றியா? அத்தை, நான் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. திரும்ப திரும்ப ஏன் மாமா இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? அவருக்கு பழகிருச்சுற. அவரை போய் இனிமேல் நிப்பாட்ட முடியுமா? சாக போகிற காலத்தில் என்னத்தையோ போட்டுக்கிட்டு கிடக்கட்டேன். ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லு. சரிங்க அத்தை, ஆனால் அடிக்கடி யூஸ் பண்ண வேணான்னு சொல்லுங்க. அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல். சரிம்மா, சளி பிடிச்சி மூக்கு முன்னு இருந்தாத்தான் லேசாக மூக்கில் வச்சு தும்மா வர வைப்பாரு. மற்ற வெடியெல்லாம் சும்மா சும்மா போட மாட்டாரு. சரி, இந்த செடிக்கு தண்ணி விட்டுட்டு நான் ஜீவாக்கு கால் பண்ணுறேன். ஏத்துறாம சொல்லிருமா? நான் சொல்லிடுறேன் அத்தை. சரி, அப்போ தண்ணி விடு, நேரம் ஆயிடுச்சு. சொல்லுடி நோட்ஸ் பண்ண. ஜீவா, மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதாடா? கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்டி பொண்டாட்டி. ஆண்டி வேலை இருக்கேன். சொல்லுங்க மேடம், என்ன கால் பண்ணியிருக்கீங்க?
மாமாவுக்கு மூக்குப்பொடி வேணுமா, கொஞ்சம் வாங்கிட்டு வரியா? மூக்குப்பொடி வேணுமா? ஏய், அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுடி. அதெல்லாம் ஏன் போடுறாங்க? அடிக்கடி போட மாட்டாங்க ஜீவா. இங்க ஊருக்கு வந்து புது தண்ணி குடிச்சாங்கல்ல, அதுல கொஞ்சம் மூக்கு முன்னு இருக்குன்னு கேட்டாங்க. நீ இன்னைக்கு ஒரு நாள் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வா. சரி சரி, வாங்கிட்டு வரேன். உனக்கு ஏதாவது வேணுமா? ஏதாவது சாப்பிட்றியா? இல்லடா, எனக்கெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ இது மட்டும் வாங்கிட்டு வா. ஓகே ஓகேடி, சரி வை, நான் வரேன். தம்பி பூ வாங்கிட்டு போங்க தம்பி. இல்லம்மா, வேண்டாம். தம்பி பூ கொஞ்சம் தான் தம்பி இருக்கு, இதை வாங்கிட்டீங்கன்னா எனக்கு வியாபாரம் முடிஞ்சிடும். உங்க வீட்டுக்காரம்மாக்கு வாங்கி கொண்டு கொடுங்களேன். இல்லக்கா, வேண்டாம். இல்ல தம்பி, இந்த பூவை மட்டும் வித்துருச்சுன்னா எனக்கு வியாபாரம் மொத்தமா முடிஞ்சிடும். இதோட நான் வீட்டுக்கு போயிடுவேன். இதை மட்டும் வாங்கிக்கிறங்கப்பா. இல்லம்மா, எனக்கு பூ வேண்டாம். நீங்க வேற யார்கிட்டயாவது கொடுங்க. சரிங்கப்பா. பூவே 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 பூவே, மல்லிப்பூ மல்லிப்பூ பூவே பூவே. ஓய், நூடுல்ஸ் மண்ட. ஜீவா வந்துட்டியா? பேக்க கொடு பேக்க கொடு. என்னடி வந்த உடனே டயர்டா இருக்கா? டீ சாப்பிட்றியா, காஃபி சாப்பிட்றியா? வந்து உட்காரா, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாடான்னு சொல்லாம நீ பாட்டுக்கு பேக்க கொடுன்னு கேக்குற. பேக் எதுக்கு உனக்கு? பேக்ல ஒன்னு இருக்கு, அதுக்கு தான். பேக்ல என்னடி இருக்கு? ஒன்னும் இல்ல. ஒன்னும் இல்லாம எப்படி இருக்கும்? அதெல்லாம் இருக்கும். என்னடி இருக்கு உள்ள? நான் ஏதாவது வாங்கி வச்சாதானே இருக்கும். என்ன ஜீவா, வெறும் பேக்க கொண்டுட்டு வந்திருக்க? நான் தான் சொன்னேன் இல்லடி, அதுல ஒன்றும் இல்லைன்னு. வெறும் பேக் எடுத்து பார்த்துட்டு வெறும் பேக்கை கொண்டுட்டு வந்திருக்கேன்னா என்னத்த சொல்ல? நான் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். என்னடா, வீட்டுக்கு வரும்போது ஒரு பூ கூடவா வாங்கிட்டு வர மாட்டேன்? ஏய், நீ சொல்லி விடல இல்லடி. சொல்லி விடாம பூ வாங்கிட்டு வேணா எப்படி வாங்கிட்டு வர்றது? பூ வேணும்னு சொல்லி இருந்திருக்கலாம்ல. பூ வேணும்லாம் சொல்லுவாங்களா ஜீவா? நீனா தானே வாங்கிட்டு வரணும். இல்லடி, உனக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு சொன்னாதானே தெரியும். அதுக்காக கேட்டேன். ஆமா ஆமா, பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்கறத கூட எனக்கு பூ வேணும் ஜீவா, பூ வேணும் ஜீவான்னு உன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் பாரு. அப்பதான் நீ வாங்கி தருவ. ஆனா அப்ப இருந்த ஜீவாலாம் இப்ப இல்லவே இல்லடா. முன்னாடி எல்லாம் என்ன பார்க்க வந்தாலே ரோஸு சாக்லேட்டுன்னு எவ்வளவு விஷயங்கள் வாங்கிட்டு வந்து கொடுப்ப. இப்ப பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் நான் கிணத்து தவளையாயிட்டேன். அதுக்கப்புறம் யாரும் கேப்பாரத்து போய் என்னை யாரும் கண்டுக்க மாட்டீங்க, அப்படிதானே? ஏய், போதும் போதும் போதும். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? பூ தானே வேணும். இரு, நான் போய் ஒரு பூ கூடவே வாங்கிட்டு வரேன். எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஏய், நீ தானடி சொன்ன பூ வேணும்னு. நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ வாங்கிட்டு வந்தா நான் உடனே வச்சுக்கணுமா? என்னடி நூடுல்ஸ் பண்ற? புருஷன் பாவண்டி. அண்ணியின் மாதிரி மாறி மாறி பேசுனா நான் என்னடி பண்றது? புருஷன்கிறவன் காலையில வெளியில வந்து ஈவினிங் வீட்டுக்கு போறோமே, காலையில இருந்து சாயங்காலம் வர நமக்காகவே ஒவ்வொரு வேலையும் பார்த்து நம்ம வீட்டுல நமக்கானதை செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம வருகைக்காக காத்துட்டு இருப்பாளே, அவளுக்கு ஆசையா ஏதாவது வாங்கிட்டு போலான்னு புருஷனுக்கா தோணி வாங்கிட்டு வரணும். பொண்டாட்டி ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி தான் வாங்கி கொடுக்கணும்னா எதுக்கு அந்த பூ? நீ ஒரு கூட இல்ல, ஒரு சாக்கே வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு வேண்டாம். எனக்கு முடியல. நீ பெருசா பூ வச்சுக்க விரும்ப மாட்டேங்கிறதுக்காக நான் வாங்கிட்டு வர்றதில்ல. இல்லைன்னா நான் வாங்கிட்டு வந்துடுவேன், தெரியுமா? எனக்கு முடி இருக்கு இல்ல, அதை பத்திலாம் நீ ஏன் பேசுற? இந்த முடியோட தானே லவ் பண்ண, இந்த முடியோட தானே கல்யாணம் பண்ண. இப்ப பூ வாங்கி கொடுக்கறதுக்கு மட்டும் சும்மா குத்தம் சொல்லிட்டு இருக்க. நீ வாங்கிட்டு வரலங்கிற தப்ப மறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பேசிட்டு இருக்க? முடி இல்ல, அது இல்ல, எது இல்லைன்னு. எனக்கு நான் என்ன மொத்தமா மழுக்கட்டின்னு மொட்டையா போட்டுட்டு இருக்கேன்? ஏதோ கொஞ்சம் முடி இருக்குல்ல, இதுக்கு மேல உச்சி மண்டையிலையாவது நான் வச்சிட்டு இருந்திருப்பேன். நீ வாங்கிட்டு வரல, சும்மா. அன்னைக்கு பூ வாங்கிட்டு வரலன்னு சொல்லி தானே சத்தம் போட்டா. பேசாம இந்த பூவெல்லாம் வாங்கிட்டு போய் இன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ணிடுவோம். அக்கா அக்கா, பூக்காரக்கா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க தம்பி. இந்த பூவை நானே வாங்கிக்கிறேன், கொடுங்கக்கா. ரொம்ப நன்றிங்க தம்பி. பரவாயில்லக்கா. ரேட் எவ்வளோ? 3 முளம் இருக்கு தம்பி. முளம் 50 ரூபா, மொத்தம் 150 ரூபா. சரி கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். இந்தாங்கக்கா, இதுல 200 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோங்க. இருங்க தம்பி, சில்லறை இருக்கு தாரேன். பரவாயில்லக்கா, இருக்கட்டும், வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிங்க தம்பி. இட்ஸ் ஓகேக்கா. டேய், இனிமே லேட் ஆயிடுச்சுன்னா ஒரு வார்த்தை உங்க அப்பத்தா கிட்ட லேட் ஆகும்னு போன் அடிச்சு சொல்லிடுற. அவ ஒரு கோல மனசுக்காரி, அப்படியே பயந்துகிட்டே பொழுத போக்கிக்கிட்டு இருப்பா. ஏன் தாத்தா, நீங்க ஏன் அப்பத்தாவை இப்படி பழக்கி வச்சிருக்கீங்க? எங்க போனாலும் அப்பத்தாக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டே இருக்கவும் தான் எல்லார்கிட்டையும் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அப்படி இல்லடா பேராண்டி, பொம்பளையனாலேயே புருஷனுக்கும் பிள்ளைக்கும் எதிர்பார்த்தே பழகிட்டாளுங்க. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் அப்பா எப்போ வேலை விட்டு வருவாருன்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம்
புருஷன் எப்போ வெளியில் போனவர் வருவாருன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போன புள்ள எப்போ வரும், வேலைக்கு போன மையன் எப்போ வருவான்னு பிள்ளைகளுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. பேர பிள்ளைய பிறந்ததுக்கப்புறம் ஆத்தாடி பேரன் பேத்திய வெளியில் போச்சுகளே இன்னும் ஆளை காணுமேனு அதுகளுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஆம்பளைய தாண்டா வெளியில் போயிட்டா வீட்டை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் யோசிக்காம ஏதோ மனமோன போக்கில் போனோமா ஒரு வேலையை பார்த்தோமா வந்தோமான்னு முக்காவாசி ஆம்பளையோ குடும்பத்தை நினைப்பே இல்லாமல் இருப்போம். ஆனால் பொம்பளை அப்படி இல்லைடா. இந்த 4 செவத்துக்குள்ளே கிடந்து அடுப்படிக்குள்ளே எதையாவது போட்டு கிண்டிக்கிட்டோம், நமக்காக துவைச்சிக்கிட்டோம், வீட்டை தொடச்சிக்கிட்டோம், பொழுதா பொழுதனைக்கு நமக்காகவே வாழ்ந்து நமக்காகவே சாகுதுகடா. அதுகளுக்கு நம்மளை விட்டா வேற யார் இருக்கா? கொஞ்சம் வெளியில் போயிட்டா போன் அடிச்சு சொல்லியிருப்பா. சாரி தாத்தா, இனிமே நான் சொல்லிடுறேன். உங்கள் அப்பத்தாட்ட மட்டும் இல்லைடா, பொண்டாட்டி வந்தாலும் வேலைக்கு கிளம்பும்போது போயிட்டு வர்றம்மா. ஆஃபீஸ்க்கு போன பிறகு இப்போதாம்மா வேலைக்கு வந்தேன், இப்போ தான் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருந்தேன், என்ன பண்ணுற, நீ சாப்பிட்டியா, எனக்காக காத்துக்கிட்டு இருக்காம நீ சாப்பிடுன்னு 2 வார்த்தை பேசணும். வேலையை விட்டு கிளம்பும்போது இப்போ தாம்மா ஒரு வழியாக வேலை முடிஞ்சிச்சு, எப்படா உன்னை பார்ப்போம்னு காத்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்ன வாங்கிட்டு வர ஏது வாங்கிட்டு வரன்னு ஃபோன் அடித்து பேசணும். வீட்டுக்கு வந்த உடனே நம்ம முகத்தை பார்த்து எல்லா கஷ்டத்தையும் மறந்து சந்தோஷத்தை மட்டுமே காட்டுற நம்ம பொண்டாட்டி முன்னாடி நம்மளும் சந்தோஷமாக இருக்கிறது மாதிரி என்ன கஷ்ட நஷ்டங்கள் குடும்பத்தை நினச்சி கவலைகள் இருந்தாலும் அவன் முகத்துக்காக அவன் முன்னாடி 4 வார்த்தை உட்காந்து அவளுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி சிரிச்சு பேசுறதுல தாண்டா இருக்கு குடும்பம். அப்படியெல்லாம் இப்போ பல குடும்பங்கள் இல்லாமலே எல்லாம் அழிஞ்சு போச்சு. என்னத்த சொல்ல, நீனாவது அப்படி இருக்கணும்டா பேராண்டி. அப்புறம் உங்க பேத்திக்கிட்ட பேசுறதை விட வேற என்ன வேலை? என்ன பேத்தி, யாருக்கிட்ட பேசுறியே? வாடியே, டீ போட்டாச்சா? டீயும் போட்டாச்சு, சுட சுட பச்சியும் போட்டாச்சு. இந்தாங்க, ஆளுக்கு ஒரு வாட்டா டீ எடுத்துக்கிறங்க, நான் போய் பச்சி கொண்டாரேன். அடியே, கட்டுன உருசன் சூடா உருவாய் காப்பி ஏட்டதுக்கு கோவப்பட்ட, இப்ப பேரனுக்கு சுட சுட பச்சி போட்டிருக்கா. பச்சி? ஆமா ஆமா, உங்களுக்கு தான் சுகரும் பிரஷரும் ஏறி போய் கிடக்குல்ல, உங்களுக்கு பச்சி ஏக்குதாக்கும் பச்சி. அவனுக்கு தான் ஒரு மாதிரியா இருக்குமேனு போட்டேன். இந்தாங்க, அவன்கிட்ட இந்த காப்பியை கொடுங்க, நான் போய் பச்சி எடுத்தாரேன். இந்தாடா வேறாண்டி, டீ சுட சுட இருக்கு. நீங்கள் அப்பத்தாவை நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்கல்ல தாத்தா. எந்த நேரம் அப்பத்தா எப்படி இருப்பாங்க, எப்படி பேசுவாங்க, எப்படி நடந்துப்பாங்கன்னு. நீங்கள் 2 பேரும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கப்புள். உங்களை மாதிரி தான் நானும் உங்கள் பேத்தி கூட ஒரு அழகான வாழ்க்கை வாழணும்னு ஆசையாக இருக்கு. ஏலே, அந்த ஊர்ல அம்புட்டு நடந்துமாடா, இன்னும் என் பேத்தி மேல உனக்கு கண்ணா இருக்கு. அந்த நினப்பு இருந்தா அழியோட அடிச்சிடணும்டா ரோஹித்து. தலையில நம்மளுக்கு ஆண்டவன் என்ன எழுதியிருக்கானோ அதுபடி அப்பப்ப நடக்கும். சும்மா அதையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க கூடாது. ஐயோ தாத்தா, பேத்தினா நான் இனிமேதான் சொல்லுவேனா? எனக்கு யாரை கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவ உங்களுக்கு பேத்தி தானே? ஆமா ஆமா, யாரை கல்யாணம் பண்ணாலும் பேத்திதான். என்ன கல்யாணம், என்ன பேத்தி? அப்பப்ப இவ ஒருத்திடா, எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பா, ஆனா கேட்காத மாதிரி வந்து என்ன ஏதுன்னு நடிப்பா. பாம்பு காது காரிடா. பச்சை பிள்ளைகிட்ட என்ன பேசிட்டு இருக்கியே? இந்தாங்க பச்சி, ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டே பிள்ளைகிட்ட கொடுங்க. ஆட குர்ரி குர்ரி சுட்டு வச்சுக்கிட்டு அப்புறம் 1 தின்னு 2 தின்னு. சௌமியா சௌமியா நில்லு சௌமியா. என்னங்க ஆபீஸ்ல அவ்வளவு தூரம் என்ன அசிங்கப்படுத்திட்டு இப்ப வந்து நில்லு தள்ளுன்னு? நான் என்ன உன்னை அசிங்கப்படுத்தினேன்? நம்ம நல்லதுக்காக தானே பேசினேன். இது நல்லது. இந்த வேலைக்காரிங்க கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க சொன்னீங்களே, அதுதான் நல்லதா? நல்ல வேலை உங்க பேச்சை கேட்டுட்டு நான் போய் மன்னிப்பு கேட்கல. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும் சௌமியா? இப்பெல்லாம் வேலைக்கு ஆள் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. நீ பாட்டுக்கு அசால்ட்டா கண்ணா பின்னான்னு பேசி கையை நீட்டி அடிச்சுட்டு வர. ஏதாவது ஒண்ணுன்னா அப்புறம் வேலையை விட்டு போயிருவாங்க சௌமியா. நம்ம புதுசா எங்க இருந்து ஆள் கண்டுபிடிக்கிறது? பேப்பர்ல, இன்ஸ்டால, ஃபேஸ்புக்லன்னு எல்லா இடத்துலயும் ஷோரூமுக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போட்டா 1 இல்ல 1,00,000 பேர் வந்து குவியுமா, தெரியுமா உங்களுக்கு? இவளுக்கு 2 பேர் தான் வேலைக்கு ஆளுங்களா? நம்மளை பத்தி ஓனர்னு கூட பார்க்காம கண்ணா பின்னான்னு பேசுறாளுங்க. இவளுங்களெல்லாம் உள்ளுக்கு வச்சுட்டு என்னங்க பண்ண சொல்றீங்க? இவளுங்க கிட்ட நான் போய் மன்னிப்பு கேட்கணுமா? நீ நினைக்கிறது மாதிரி எல்லாம் இப்ப எம்ப்ளாயீஸ் இல்ல சௌமியா, ரொம்ப மாறிட்டாங்க. ஒரு ஷோரூம் இல்லைன்னா அவங்களுக்கு 1000 ஷோரூம். ஆனா நமக்கு அப்படி இல்லை. இல்ல நம்பிக்கையான வேலைக்காரங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பொண்ணுங்க 2 பேரும் ரொம்ப நம்பிக்கையான ஆளுங்க, அதுலயும் கஷ்டப்படுற குடும்பம் வேற. கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்தவளுங்க மாதிரியா பேசுறாளுங்க. என்னையே முன்னாடி விட்டு பின்னாடி ஜாட பேசுறாளுங்க. வந்தமா வேலையை பார்த்தமா சம்பளத்தை வாங்கினமா போனமான்னு இல்லாம அவளுங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? சரி விடு, பேசிட்டாளுங்க, நீனும் கை நீட்டி அடிச்சுட்டு முடிஞ்சு போச்சு. அதையும் திரும்ப திரும்ப போட்டு குளறிட்டு இருக்க. உங்களுக்கு புரியாதுங்க. உங்களுக்கு வலினா என்ன, வேதனைனா என்னங்கிறது உங்களுக்கு புரியாது. பட்ட எனக்கு தானே தெரியும். சௌமியா என்னங்க ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனைங்கிறது மாதிரி பேசிக்கிறாங்க. என்னவா இருக்கு? எதுவா இருந்தா உனக்கு என்ன? என்னங்க இப்படி சொல்றியே? அதுக்காக எனக்கு என்னன்னு எப்படி இருக்க முடியும்? வாங்க போய் என்ன ஏதுன்னு கேட்போம். அப்பதா யார்கிட்ட போய் என்ன கேட்க போறீங்க? இல்லடா,
ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிக்கிறாங்களே, என்ன ஏதுன்னு கேட்போம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை அப்பத்தா. உங்க வேலையை நீங்க பாருங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? சபாஸ்டா பேராண்டி, உன் அறிவு உங்க அப்பத்தாளுக்கு இருக்க மாட்டேங்குதுடா. இவர் ஒரு கூரத்த மனுஷன். அப்படி இல்லடா, ஏதோ சொல்லிக்கிறாங்க, வீட்டில் நின்று பேசுறாங்க. அப்ப என்ன ஏதுன்னு கேட்காம இருந்தா நல்லா இருக்குமா? ஒரு வார்த்தை நீனாலும் போய் கேளுவேன். எதுவா இருந்தாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்க போய் சரி பண்ண போறீங்களா? எதுவா இருந்தாலும் அவங்களால தான் வந்திருக்கோம். அதான் அவங்களே சரி பண்ணிக்குவாங்க. நல்லதும் கெட்டதும் நம்மளால வர்றதான் அப்பத்தா. தேவையில்லாம நீங்க இதுல போய் மூக்க நுழைக்காதீங்க. உங்க வேலையை மட்டும் நீங்க கவனிங்க. அவங்கள அவங்க பார்த்துப்பாங்க. சரியா சொன்னடா பேராண்டி. சாணியில முக்கி அடிச்சு சொன்னாலும் உங்க அப்பத்தா காரிக்கு உரைக்காது. உன்ன மாதிரி ஒரு ஆளு கூட இருந்து அப்பப்ப இப்படி தட்டி வச்சாத்தேன் ஒழுங்கா சாக்கிறதைய நல்ல சாவு வந்து சாவா. இல்லைன்னு வச்சுக்க, உங்க ஆத்தாட்டையும் அப்பட்டையும் செருப்படி வாங்கித்தேன் சாவா. எத்தனை வாட்டி நானும் சொல்றது? சொல்லி சொல்லி அழுத்து போயில கிடக்கேன். நீ கூடவே இருந்தவளை தட்டி வையாய், அப்பத்தேவ உருப்பிடுவா.